வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நீங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை நோட்டிபிகேஷன் மூலமா உடனடியா நீங்க பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, பிகேஎல்ல 72வது மேட்சான நம்ம ஜெய்ப்பூர் வெர்சஸ் ஹரியானா ஸ்டீலர்ஸுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். ரொம்பவே முக்கியமான மேட்ச். அது மட்டும் இல்லாம ரெண்டு டீமே ஒரு ஸ்ட்ராங்கா ஆடக்கூடிய ஒரு மேட்சா இருக்க போது. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்ம சேனல்ல நம்ம ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்காகவே. மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல எப்பவும் சொல்றது போல எக்ஸல்11 ஆப்ல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க யாரெல்லாம் இது வரைக்கும் ஃபேண்டசி விளையாடுறீங்களோ எல்லாருமே நான் சொன்னதுக்காக ஒரு டைம் இதுல ஜாயின் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு முக்கியமான மேட்சுக்கு வந்து 10,000 ரூபாய் ஃப்ரீ கிவ்அவே கொடுக்குறாங்க. ஸோ அதுல உங்களுடைய ஓன் டீமை வந்து இறக்குங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் அது எல்லாமே டீம் செலக்ட் பண்ற மெத்தட் எல்லாம் பிடிச்சிருந்தா நீங்க தாராளமா கண்டினியூ பண்ணிக்கலாம். பட் நீங்க நினைக்கக்கூடிய எல்லா ஆஃபரையுமே உங்களுக்காக ஒரே ஆப்ல கொடுத்துட்டு இருக்காங்க. அதனாலதான் உங்களுக்கு சொல்றோம் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஏன்னா என்ட்ரி ஃபீஸ் வைஸா நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அதுவே போதுமானதா இருக்கும். ஸோ அதுலேயே நீங்க உடனே முடிவு பண்ணிடுவீங்க ஆப்ல ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதே போல இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்ட், சீரிஸ் லீடர் போர்ட்லாம் சூப்பரா கொடுத்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரெடிக்ஷன் பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் ஜெய்ப்பூர் மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடியே தான் நம்ம இந்த வீடியோ எடுக்கிறோம். ஒரு மேட்ச் அவங்களுக்கு பேலன்ஸ் இருக்கு. ஸோ அந்த மேட்ச்ல ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அதை நான் வாயினாலே உங்களுக்கு நான் சொல்றேன் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்கு அப்படின்னு. மோஸ்டா ஜெய்ப்பூர் டிஃபென்ஸ்ல எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. லக்கி சர்மா, சுஜித் சிங், மிராபாகிரி, அடுத்து அங்குஷ் ஏதாச்சும் அந்த மேட்ச்ல அடிபட்டு போனா தவிர. அதே போல அர்ஜுன் தேஸ்வால் கண்டிப்பா இருப்பாரு, நீரஜ் நர்வால் இருப்பாரு. இந்த அபிஜித் மாலிக் அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல ஸ்ரீகாந்த் ஜாதவ் இல்ல விகாஸ் கண்டுலா அவங்க ரெண்டு பேருமே ஆடுறது இல்ல பெருசா. பட் இதுதான் ஒரு ப்ராப்பர் பிளேயிங் லெவனா இருக்கும். ஸோ லாஸ்ட் மேட்ச்ல அந்த மாதிரி தான் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் ஒரு மேட்ச் முன்னாடி நம்ம வீடியோ எடுக்கிறதுனால அதுல ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதை வந்து நம்மள வந்து கமெண்ட் பண்ணணுமேங்கிறதுக்கு பண்ணுவாங்க. அதுக்காக தான் நான் வாயினாலே இந்த இடத்துல மட்டும் ஒரு வீக் இருக்கு, அதுல ஆடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்றேன். இப்போ ஹரியானா ஸ்டீலர்ஸோட ரைடர்ஸ் எல்லாம் யாரு அப்படிங்கறத நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஜெய்ப்பூரே பாத்துருவோம். ஏன்னா அப்படி பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஜெய்ப்பூரை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் தேஸ்வால் வந்து ஃபர்ஸ்ட் ரைடரா இருக்கிறாரு. குறைஞ்சது பாத்தீங்கன்னா அர்ஜுன் தேஸ்வால் இருந்து 15ல இருந்து 20 ரைடு மேட்சுக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா ரைடு ஆடுவாரு. குறைஞ்சது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட இருந்து நல்ல ஃபேண்டஸ் நல்ல ஸ்கோர் பண்ணுவார். நான் ஸ்வேரா சொல்லுவேன் சூப்பர் 10 எடுப்பாருன்னு. ஆனா இன்னைக்கு ஆடக்கூடியது ஹரியானா ஸ்டீலர்ஸ் கூட ஆடுறாரு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பொசிஷன் ஷியானை எங்க நிற்பாரு அங்கதான் அவர் ஆடணும். ஏன்னா அர்ஜுன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைட்ல ஆடக்கூடிய ரைடரா இருக்கிறாரு. அதே போல கவரு வந்து பாத்தீங்கன்னா சஞ்சய் இருக்கிறாரு, நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. அதாவது ஷியானே சஞ்சய் இந்த காம்போ கிட்ட அர்ஜுன் ஸ்கோர் பண்ணி சூப்பர் 10 போடுறதுங்கிறது ரொம்ப ரேர் எனக்கு தெரிஞ்சு. குறையாம பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு 5ல இருந்து 8 சக்சஸ்ஃபுல் வந்து நீங்க வந்து அர்ஜுன் கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம். அதுவுமே நான் சொல்றது அதிகப்படியா தான் சொல்றேன். ஆனா எப்பவுமே வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்றதுக்கு ஆப்போசிட்டாவும் போற வாய்ப்பு இருக்கு. திடீர்னு ஹரியானா ஸ்டீலர்ஸோட டிஃபென்ஸ் சொதப்பிட்டாங்க அப்படின்னா அர்ஜுன் சூப்பர் 10 கூட போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் குறையாம ஒரு 5ல இருந்து 8 பாயிண்ட் வரைக்கும் அவர் ஸ்கோர் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து அபிஜித் மாலிக் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவருடைய பொசிஷன் ரைட்ல ஆடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ரைடரா இருக்கிறாரு. அவர் எத்தனை ரைடு போவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரைடு போறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது. அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேக்சிமம் ஒரு 7ல இருந்து 10 ரைடு தான் அவர் வந்து ஆடுவார். மொத்தத்திலே வந்து பாத்தீங்கன்னா அவரோட ரைடு தான் அவருக்கான வாய்ப்பு கிடைக்கும். அவரும் வந்து ஷியானே சஞ்சய் காம்போ கிட்ட ஆடணும் இன்னைக்கு. அப்படிங்கும் போது அவராலையும் பெருசா இன்னைக்கு ரைட்ல ஸ்கோர் பண்ண முடியாது. மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு 2ல இருந்து 4 சக்சஸ்ஃபுல் வேணா அவரால் எடுக்க முடியுமே தவிர அதுக்கு மேலலாம் பெருசா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் எனக்கு தோணுது. அதுக்கு அடுத்தபடியா நீரஜ் நர்வால் செகண்ட் மெயின் ரைடரா ஜெய்ப்பூருக்கு இருக்கிறாரு. 3வது அபிஜித் மாலிக் இருக்காரு. நீரஜ் நர்வால் பாத்தீங்க அப்படின்னா லெப்ட்ல ஆடக்கூடிய ரைடர் அவரோட. ஆனா நீரஜ் நர்வால நீங்க ரைட்ல போனஸ் போட சொன்னா கூட போனஸ் போடுவாரு. அப்படிப்பட்ட ஒரு டேலண்டட் பிளேயர். ஏன்னா 2 சைடுமே ஆடுவாரு. ஆனா அவரோட பிரைமரி அப்படிங்கிறது அவர் லெப்ட் ரைடர் தான். டோட்டலா பாத்தீங்கன்னா நீரஜ் நர்வால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10ல இருந்து
15 ரைடு வந்து அட்டெம்ப்ட் பண்ணுவாரு. அர்ஜுனை விட கொஞ்சம் ஒரு 5 ரைடு 10 ரைடுக்குள்ள கம்மியா ஆடுவார் தவிர மற்றபடி அட்டெம்ப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10ல இருந்து 15 பண்ணுவாரு. நீரஜ் நர்வால் வந்து செட்பால் கிட்டையும் ஜெய்தீப் கிட்டையும் ஆடணும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெய்தீப் வந்து ஆடுறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்றாங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்சே கொஞ்சம் நொண்டிக்கிட்டு தான் போனாரு இன்ஜுரினால. அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சுடலைமணி அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் இன்னைக்கு ஆட போறாங்க. சோ கவர் வீக் ஆயிட்டு அப்படின்னா நீரஜ் நர்வால் வந்து ஸ்கோர் பண்ணிடுவாரு இன்னைக்கு. ஏன்னா செட்பால் வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு டேக்கிள் பண்ணும்போது கவர் அடிக்கலன்னா ஜெய்தீப் மாதிரியான பிளேயர்ஸ் தான் அடிச்சிருவாங்க. ஆனா கவர் வீக் ஆயிட்டு அப்படின்னா நீரஜ் நர்வால் நல்லா ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஜெய்தீப் பாடல அப்படின்னா நம்ம நீரஜ் நர்வால் கிட்ட இருந்து பாயிண்ட்ஸ் நல்லா எதிர்பார்க்கலாம். குறையாம பாத்தீங்கன்னா ஒரு 5ல இருந்து 7 சக்சஸ்ஃபுல் எதிர்பார்க்கலாம். பிளஸ் மினிமம் ஒரு டேக்கிள் வந்து பண்ணி கொடுத்துருவாரு. சரிங்களா? ஏன்னா எல்லா மேட்சுமே நீரஜ் நர்வால் சும்மா காலை பிடிச்சிருவாரு. ஏதாச்சும் ஒரு பிளேயர் காலை பிடிச்சி இழுத்து போட்டுருவாரு. அதனால அது ஒரு 20 பாயிண்ட் இருக்கு. ஸோ ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மேட்ச்ல நீங்க அர்ஜுன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா சேஃபான பிக். பட் நீங்க ஒரு லோ பெர்சன்டேஜ்ல நல்ல பிளேயரை ட்ரை பண்றீங்க அப்படின்னா நீரஜ் நர்வாலுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்க கொடுக்கலாம். அதுவும் ஜெய்தீப் பாடல அப்படின்னா கண்டிப்பா ஸ்கோர் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து டிஃபென்ஸ் பாத்தீங்கன்னா ரைட் கார்னர்ல நமக்கு வந்து லக்கி சர்மா, ரைட் கவர்ல நமக்கு வந்து சுஜித் சிங், லெஃப்ட் கவர்ல மீரா பஹீரி, லெஃப்ட் கார்னர்ல நமக்கு வந்து அங்குஷ். இப்போ ஹரியானா ரைடர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரைடர் வினய் இங்க ஆடுறாரு. வினயை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் அவர் 15ல இருந்து 20 ரைடு அவரும் ஆடுவார். இரண்டாவது ரைடரா வந்து பாத்தீங்கன்னா சிவம் இந்த சைடு தான் ஆடுவாரு. மூணாவது ரைடர் வந்து பாத்தீங்கன்னா நவீன் இந்த சைடு ஆடுவாரு. ஆனா அவங்களுடைய பெரிய ஒரு ஹரியானா ஸ்டீலர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாத ஒண்ணு பாத்தீங்கன்னா திடீர்னு ரைடர்ஸ் வந்து சப்ல எடுப்பாங்க. திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு பிளேயர்லாம் ஒரு பையன் வந்து லெஃப்ட்ல ஆடுவார், அவரை எடுத்துட்டு வரலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டம் இந்த ஹரியானா ஸ்டீலர்ஸை பொறுத்த வரைக்கும். ஆனா வினயை மட்டும்தான் அவங்க வந்து சப்ஸ்டியூட் பண்ண மாட்டாங்க. அதனால நம்ம வினயை மட்டும் நம்பி போறதுனால நமக்கு வந்து அங்குஷ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நல்ல பொசிஷன் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா 2 மெயின்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸும் ஆடுறாங்க. அதே போல சுஜித் சிங்க்கும் கவர் வந்து பொசிஷன் ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ட் லக்கி சர்மாக்கும் வாய்ப்புகள் நீங்க கொடுக்கலாம். ஸோ பொசிஷன் வைஸா பாத்தீங்க அப்படின்னா லக்கி சர்மா, சுஜித் சிங், அங்குஷ் இந்த 3 பேருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. நல்ல ஃபார்ம்ல இருக்காரு மீரா பஹீரி. ஆனா அவருக்கான சிவம் மட்டும்தான் ஒரு சைடு வந்து ஆடுறாரு. ஒருவேளை சப்ல உள்ள பிளேயர்ஸ் லெஃப்ட் வந்து ஆடினாங்க அப்படின்னா நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு விஷாலு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பிளேயர் உண்டு மிஸ்ரான்னு ஒரு பிளேயர், எல்லாருமே ரைட்ல ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. அதனாலதான் நம்ம மீரா பஹீரிக்கு இம்பார்ட்டன்ஸ் எடுக்கவா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனா பொசிஷன் இல்லை, பட் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, அது மட்டும் எனக்கு தெரியும். ஸோ அவ்வளவுதான் நண்பா ஜெய்ப்பூர். இப்போ ஹரியானாக்கு வந்து நம்ம போயிடலாம். ஹரியானா ஸ்டீலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரைடரா நான் பார்க்கக்கூடியது வினய். வினய் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரைட்ல ஆடக்கூடிய ரைடர், குறையாம ஒரு 10ல இருந்து 15 ரைடு வந்து அட்டெம்ப்ட் பண்ணுவாரு. மினிமம் அவர் பாத்தீங்க அப்படின்னா எல்லா மேட்சுமே ஒரு கன்சிஸ்டன்சியா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர். குறையாம பாத்தீங்கன்னா வினய் கிட்ட இருந்து ஒரு 5ல இருந்து 8 சக்சஸ்ஃபுல் வந்து நீங்க எல்லா மேட்சுமே எதிர்பார்க்கலாம். அதுதான் வினயோட ஒரு பெரிய பிளஸ். அடுத்து சிவம் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல ஆடக்கூடிய ரைடர், குறையாம வந்து பாத்தீங்கன்னா சிவமும் 10ல இருந்து 15 ரைடு வந்து அட்டெம்ப்ட் பண்ணுவாரு. சிவம் இருந்து மேட்சுக்கு தகுந்தாப்புல தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வினய் வந்து அங்குஷும் சுஜித் சிங் கிட்டையும் ஆடுறாரு. ஆனா சிவம் வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்கி சர்மா பிளஸ் நம்ம மீரா பஹீரி தான் ஆடுறாரு. 2 பேருமே கொஞ்சம் ஆர்வ கோளாறுங்க, டப்புன்னு அவசரப்படுவாங்க. லக்கி சர்மாலாம் லாஸ்ட் மேட்ச் நல்லா ஆடினார். ஆனா அதுக்கு முந்தின மேட்ச் நிறைய அன்சக்சஸ்ஃபுல் டேக்கிள் எல்லாம் பண்ணியிருக்காரு. அதனால எனக்கு தெரிஞ்சு இவரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5ல இருந்து 8 சக்சஸ்ஃபுல் கொடுக்கற வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு லோ பெர்சன்டேஜ்ல நல்ல ரைடர் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து சிவம் வந்து நீங்க மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து நவீனை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு 10 ரைடு வந்து பாத்தீங்கன்னா அட்டெம்ப்ட் பண்ணுவாரு. ரைட்ல ஆடக்கூடிய ரைடர் 10 ரைடு அட்டெம்ப்ட் பண்ணுவாரு. ஒரு 2ல இருந்து 3 சக்சஸ்ஃபுல் கொடுக்கலாம். பட் ஒரு சக்சஸ்ஃபுல் டேக்கிள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பண்ணி கொடுப்பாரு. ஏன்னா 1க்கு 2 டேக்கிள் கூட பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா காலை வந்து அந்த மாதிரி பிடிப்பாரு டப்புன்னு உள்ள இருந்ததுனால அது ஒரு பிளஸ்ஸா நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் சேஃபா போகணும்னா வினய் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ரிஸ்கா போகணும்னா நீங்க சிவம் எடுத்துக்கோங்க. ஏன்னா லெஃப்ட் சைடு வந்து இன்னைக்கு கொஞ்சம் வீக், அதனால நம்ம வந்து அந்த வயசுல வந்து நம்ம சொல்லியிருக்கோம். டிஃபென்ஸ் வந்து நான் சொல்லவே வேணாம், கண்ணை மூடிட்டு செட்பாலு, சஞ்சய், சியானே இந்த 3 பேருக்குமே நீங்க தாராளமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். லாஸ்ட் மேட்ச்ல செத்துல இருந்து வெறும் 12 பாயிண்ட் தான். அப்புறம் ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கீங்க அப்படின்னா பரவாயில்ல, செட்பால் வந்து எல்லா மேட்சும் எல்லாராலையும் ஹீரோ ஆக முடியாது, ஒரு மேட்ச் ஃபிளாப் ஆக தான் செய்யும். அதனால செட்பால் வந்து அப்படியே ஒன்றும் இதாயிட மாட்டாரு. ஸோ இந்த 3 டிஃபென்ஸுக்குமே நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஜெய்தீப் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சுடலைமணின்னு ஒரு பிளேயர் இருக்காரு. ஸோ அவரு ஆடுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குன்னு சொல்றாங்க.
ஏன்னா லாஸ்ட் மேட்சே ஜெய்தீப் வந்து கொஞ்சம் இன்ஜுரி ஆயிட்டாரு. ஸோ அவரே நொண்டிக்கிட்டு தான் போனாரு. பெருசா அப்படிலாம் உடனே எல்லாம் கபடியில வந்து வரமாட்டாங்க. நல்லாவே இருந்தாலும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் வருவாங்க. ஸோ அந்த இடத்துல ஜெய்தீப் ஆடலை அப்படின்னா கன்ஃபார்ம் அது அட்வான்டேஜ் ஃபார் நம்ம ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸுக்கு. ஜெய்தீப் இல்ல அது லைட்டா ஒரு சதப்பிடிப்பு மாதிரி தான் இருந்தது. அப்படி உடனே வந்துட்டாருன்னா அது கொஞ்சம் மேட்ச் வந்து டஃபா போகும். ஸோ ஏன்னா ஜெய்தீப் தான் அந்த டீமோட கேப்டன் மாதிரி நல்லா பண்ணுவாரு. ஸோ ஒவ்வொரு ரைடர்ஸ் அனுப்பும் போதும் பேசி பேசி அனுப்பி விடுவாரு. அதனால ஜெய்தீப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ ஸ்மால் லீக்குக்கான டீம்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல ஜெய்ப்பூர்னு வந்து நம்ம ஹரியானா பார்த்தீங்கன்னா செட்பாலி, சஞ்சய், ஷியானே, அடுத்து வந்து வினய், 3 முக்கியமான டிஃபெண்டர் பிளஸ் ஒரு ரைடர். இந்த ரைடர் இடத்துல ரொம்ப ரிஸ்க் எடுக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சிவமை வச்சு மேபி உங்களுடைய ரிஸ்க் நான் சொன்ன போல அது நடந்ததுன்னா உங்களுக்கு ஓகேவா இருக்கும். அதே போல இந்த அர்ஜுன் தேஸ்வால், நீரஜ் நர்வால், அடுத்து அங்குஷ் எடுத்திருக்கேன். இந்த நீரஜ் நர்வால் இடத்துல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சுஜித் சிங் எடுத்துட்டு வருவாங்க, இல்லையா மீராபாய் ஹிரியை வந்து எடுத்துட்டு வருவாங்க. ஸோ இந்த 2 ஆப்ஷன் இருக்கு. அதாவது ரைட் கவரா ஆர் லெஃப்ட் கவரா அப்படிங்கறத நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு நீரஜ் நர்வால் இந்த மாதிரி மேட்ச்ல, அதுவும் ஜெய்தீப் இல்ல அப்படின்னா நீரஜ் நர்வால் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு எனக்கு தோணுது. அதனால நீரஜ் நர்வால். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அந்த இடத்துல சுஜித் சிங் ரைட் கவர் போலாம், மீராபாய் ஹிரி லெஃப்ட் கவர் போலாம். இல்ல அப்படின்னா நீங்க டைரக்டா இன்னொரு பிளேயரும் இருக்காரு, யாரு லக்கி சர்மா, ரைட் கார்னர் கூட நீங்க வந்து போய்க்கலாம். அது உங்களுடைய விருப்பம். பட் எனக்கு தெரிஞ்சு நீரஜ் நர்வால் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கேப்டன் சொல்ல வேணாம் சியானே, வைஸ் கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா அங்குஷ் ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்ல அப்படின்னா நீங்க அர்ஜுன் தேஸ்வாலுக்கு வந்து போகலாம். எனக்கு தெரிஞ்சு அங்குஷ் ஓகே வைஸ் கேப்டன். கேப்டன் வைஸ் கேப்டன் 2 பேருமே டிஃபென்ஸ்ல இறங்கிரும். இன்னைக்கு ரைடர்ஸ்ல பெருசா இறங்க வேணாம். இல்ல உங்களுக்கு அர்ஜுன் கண்டிப்பா சூப்பர் 10 போடுவார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வீசியா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பர் 10 போடல அப்படின்னா வேஸ்ட் ஆகி போறோம். ஏன்னா அவரு அங்குஷ் ஒரு மிஞ்சி போனா எப்படி பார்த்தாலும் 3 டேக்கிள் பண்ணிட்டாருனா கூட போதும், ஒரு 60ல இருந்து 70 பாயிண்ட் வந்துருவாரு. அதனால நீங்க அங்குஷை நம்பியே ட்ரை பண்ணி பார்க்கலாமா. இல்ல அர்ஜுன் தான் எனக்கு வேணும்னா நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா சியானே அண்ட் சஞ்சய் இந்த காம்போ கிட்ட நீங்க ஆடணும், அது கொஞ்சம் கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு. அதனால கொஞ்சம் பார்த்து சேஃபாவே நீங்களும் டீம் போட தயாராகிக்கோங்க. ஸோ அவ்வளவுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ எல்லா மேட்சுக்கான வீடியோஸ் நம்ம கொடுக்குறோம் கபடிக்கு தொடர்ந்து இப்போ. அதனால உங்களுக்கு தேவையானது நமக்கு தேவை அப்படின்னா ஒரே ஒரு சப்போர்ட் பிளஸ் ஒரு லைக் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம முக்கியமா இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவோம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. ஏன்னா நீங்க இப்போ ஹரியானா வின் பண்ணும் அப்படின்னு உங்களுடைய ப்ரெடிக்ஷன் படி சொன்னீங்கன்னா நான் அதுக்கு ஏற்ற மாதிரி ஹரியானாக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுவேன். ஏன்னா எல்லாரோடைய சஜஷனை கேட்டுட்டு நம்ம டீம் போடும்போது ரொம்ப பிளஸ்ஸா இருக்கும். அதே போல இன்னைக்கு நீங்க ஜெய்ப்பூர் தான் வின் பண்ணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நான் ஜெய்ப்பூருக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீம் செட் பண்ண யோசிப்பேன். ஏன்னா இவ்வளவு பேர் சொல்லும் போது ஜெய்ப்பூர் வின் பண்ணுவாங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம சில மேட்ச் பாத்தீங்கன்னா எனக்கு கான்பிடென்டே இல்லாத மேட்ச் என்ன பண்ணுவேன் அப்படின்னா டெலகிராம் பாட் நம்ம சேனல்ல வந்து ஹூ வில் வின் டுடே தமிழ் தலைவாசா பெங்காலா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுடுறேன். அதுல யார் அதிகமா ஓட் பண்றீங்களோ அதுக்கேற்றாப்புல நான் டீம்ல செட் பண்ணி வின் பண்ணியிருக்கோம். ஸோ அதனாலதான் ஸோ ஹரியானாவா ஜெய்ப்பூரா யார் வின் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ஹரியானா ஹெச்ஏ கூட எவ்வளவு நேரம் ஆக போகுது, இல்ல ஜெய்ப்பூர்னா எவ்வளவு நேரம் ஆக போகுது, 1 செகண்ட் ஆகுமா, நமக்காக ஒரு செகண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. யார் வின் பண்ணுவோம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லிட்டு போயிருங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.